music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். போற்றி பாரடி பெண்ணே தேவர் காலடி மண்ணே. இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா நான் எந்த ஆடியோ லான்ச்சு எந்த இதுவுமே வந்து வெளியே போய் பேசலை. நான் அவர்கிட்ட கூப்பிடும்போது உண்மையை சொல்லணும்னா நம்ம தேவர் ஐயாவோட இந்த தேசிய தலைவரோட படத்துக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிறதுல அது வந்து ஒரு பேரானந்தப்படுறேன். ஏன்னா இல்லை பல விஷயம் இருக்கு. நான் பேசினா அதான் நான் சொல்ல, இதே படத்தில் நான் நடிச்சிருந்தா அதையே தவறாக பேசியிருப்பாங்க, நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறாக பேசியிருப்பாங்க, நான் இயக்கியிருந்தா அதையும் பேசியிருப்பாங்க. ஆனால் உண்மையை சொன்ன நம்ம இயக்குனர் அரவிந்த் ராஜ் ஐயா அவர்களுக்கும் அதை உண்மையை சொல்ல வச்ச தவமணி ஐயா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம வந்து இது ஒரு ஜாதியாவோ ஒரு இனமாவோ அப்படின்னு பிரிக்கவே முடியாது. ஏன்னா எங்க வரலாறு, ஏன்னா அவர் பிறந்த மண்ணில் தான் நானும் பிறந்தேன், அதே ஊர்ல தான் நாங்க பிறந்தோம். அப்படிங்கிற போது ஒவ்வொரு எங்க ரத்தத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன்ல, உண்மை அதுதான். முக்குளத்தூர் எல்லாமே நாங்க வந்து எங்களுக்கு பெருசா அவர் ஐயா பண்ணல, ஆனா பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனா தான் பண்ணார், பிற இனத்தாராக தான் அதிகமா பண்ணார். ஆனா ஏன் கொண்டாடுறோம்? இப்ப சொன்ன மாதிரி நம்ம ஸ்நேகன் மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, அவரை நாங்க அதான் அவரு தேவர் அப்படின்னு அவரு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு இவ்வளவு வேற்றுமை வருது, இவ்வளவு விஷயங்கள் வருது. ஏன்னா இப்பதான் எனக்கு ஒரு 5-6 படம் கிடைச்சிருக்கு. என்னை ஒரு ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு 6-7 மாசமா. ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியில ஏதாவது கொண்டு விடே, நான் இல்லடா, நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். நான் காடு வெட்டின்னு வந்து வேற ஜாதியினர் இதுல தான் நான் ஹீரோவா நடிச்சேன். உண்மையிலே சொல்றேன், ஒரு வெப் சீரியஸ்னு ஒண்ணு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா தேவரையா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கணும். அந்த பாக்கியம் வந்து பசீர் மாம்சுன்னு சொல்லவே முடியல. நீ இப்படி வேற வந்து உட்காந்து, ஏன்னா அவரை வந்து 15 வருஷமா தெரியும். என்னோட 15 வருஷமா 25 வருஷமா தெரியும் எனக்கு. எங்க அப்பா காலத்துல இருந்து அவர் தெரியும். அவரோட நடவடிக்கை இதெல்லாம் வேற மாதிரி ஒரு பந்தாவான ஆளு. ஆனா இப்பெல்லாம் வந்து கண்ணில் பார்க்கும் போதே இப்படியே தான் வர்றார். என்னங்க மாமா, என்ன மாமா, ஏய் எனக்கு பார்த்து ஒண்ணுமே பேச, அவர் மேல காய் போடலான்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டேன் நான். சோ ஒரு மனிதனுக்கு உள்ள வந்து ஒரு தெய்வீகம் வந்த மாதிரிதான். இதுதான் உண்மை. அவர் உண்மையிலேயே ஒரு தெய்வம். அவரு இறக்கும் போது பக்கத்திலே மயில், அவர் வளர்த்த மயில் இறந்து, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அவரை பத்திலாம் நான் தான் 2 மணி நேரத்துல எடுக்க முடியாது. ஒரு வெப் சீரியஸாவோ இது ஒரு மிகப்பெரிய வந்து எடுத்திருக்கணும். ஆனா இந்த அளவு நான் படம் பார்க்கும் போது, நான் போன வாரம் தான் அந்த படத்தை பார்த்தேன். நான் வந்து எல்லா சமூகத்து மக்களுக்கும் சேர்த்து சொல்றேன், தயவு செய்து இந்த படத்தை பாருங்க. ஆனா முக்குளத்தூர் மக்கள் வந்து இந்த ஜெனரேஷன்ல இருக்காங்க பாருங்க, ஐயாவை பத்தி பார்த்தே அவனு இந்த படத்தை பார்த்துருங்க, தயவு செய்து சொல்றேன். என்ன வந்து நம்ம, ஏன்னா இத வந்து நீங்க வந்து ஒரு ஜாதிய படமாவே பார்க்காதீங்க, எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை. அந்த அளவுக்கு அவர் ஒரு மனிதர் வந்து ஒரு கடவுள் வந்து மனிதனா பிறந்தவர் தான் ஐயா தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர். இதுதான் வந்து அவரோட உண்மை. இது மறைக்கப்பட்ட வரலாறு. பல விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் ஓப்பனா சொல்றேன், இதுல கான்ட்ரவர்சிலாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லி சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க. இருக்கு. என்ன கான்ட்ரவர்சி இருக்கு? எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிற கான்ட்ரவர்சி தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? அவர் அப்படிதான், அவரோட எண்ணம் அப்படிதான், அவரோட செயல்பாடு அப்படிதான். நாங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து வருஷம் நான் எங்க இருந்தாலும் ஐயாவோட இதுக்கு போயிருவோம், ஜெயந்திக்கு போயிருவோம். அந்த ஜெயந்தியில வர கூட்டம்,
அது வந்து ஒரு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கன்னா சில மக்கள் அமைதியா கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். ஆனா எல்லாருமே அவர் இதை கொண்டாட, பிறப்பும் இறப்பும் ஒரு மனிதனுக்கு ஒரே நாள், யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக திருமணம். அவரெல்லாம் வந்து கம்பேரபிளே கிடையாது. இல்ல பல பல இந்த தேசிய தலைவரை பொறுத்த வரைக்கும், அதாவது எங்க தாத்தாவும் சரி, எங்க தாத்தா பேர் ராமுத்தேவர். ராமுத்தேவர் ஐயா வந்து முத்துராமலிங்க ஐயா தேவரோட ரைட் ஹேண்ட். அவர் கூடயே இருந்தவர், அவர் கூடயே இருந்து பல விஷயங்களை பண்ணவர். அப்படி இருந்து வந்தவர் தான் எங்க அப்பா களஞ்சிய தேவர். என் பேரை வந்து சுரேஷன் கட் பண்ணியாச்சு, ஏன்னா அது ஜென்ரேஷன் மாறிடுச்சு. இனிமே என் பிள்ளைகளுக்கெல்லாம் வரும்போது என்ன எப்படி இதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு படைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குல்ல, இது நான் ஓடிடிலயோ வேற தளத்திலேயோ போயிட்டு இது போய் பல 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 பேருக்கு இப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தாரு, இப்படி ஒரு அரசியல் தலைவர் வாழ்ந்தாரு. ஏன்னா ஏங்க உண்மையிலே சொல்றேங்க, இப்ப கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் இல்ல, எல்லாரும் போய் அவர் எப்படி இருந்தாரு, அவர் எப்படி ஒரு அரசியல் அணுகுமுறை எப்படி செய்தாரு. ஏங்க எலெக்ஷனு எம்பி எம்எல்ஏக்கு நிக்கிறாரு, வாயே துறக்காம ஜெயிச்சவருங்க அவரு. அதுல ஒரு டைலாக் இருக்கு, ஏன்னா நான் மொத்தமா ஓட்டு போட்டு தானே நான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றீங்க, ஒரு இனத்தார் கிடையாது, என்னைய போய் ஜாதிய தலைவர்னு சொல்றீங்களா? ஒரு இனம் போடலையா, மொத்த இனமும் சேர்ந்து போட்டதுதான் அவர் ஜெயிச்சார். அவர் இது வரைக்கும் தோத்த வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட மனிதரை வந்து இன்னைக்கு சொல்ற, அந்த மனிதரையும் சரி அதுல சார்ந்து வந்த எங்களையும் சரி ஜாதியா பார்க்காதீங்க. நான் ஒரு தேவனா பேசல, நான் ஒரு மனுஷனா பேசுறேன். அத வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஐயோ ஜாதி பேசிட்டான், ஜாதி படம் பண்ணிட்டான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஐயாவோட வழியில வந்தவங்க நாங்க யாருமே அந்த மாதிரி ஜாதி எடுத்து கொண்டாடக்கூடிய மனிதர்கள் அல்ல. ஜாதி படம் எடுத்து பெருமையா, அது வந்து பெருமைன்னு கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து இருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி படமா எடுத்தோம், அது பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க எல்லாருமே, அவ்வளவுதான். பெருமையா பேசுறாங்க, பெருமையா பேசுறாங்க, இருந்ததை பேசுறோம், பெருமையா பேசல. ஆமாவா இல்லையா ஐயா? நீங்க சொல்லுங்க தவமணி ஐயா. இப்படி இருந்திருக்காங்க மனிதர்கள், அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க. அத பேசுறதுல தவறே கிடையாது. சில பேர்களோட வலி, அந்த வலியை போக்குனவரே தேவர் ஐயா தானே. பல பேரோட வழிகளை போக்கிய அவங்களை வந்து ஒரு யாருக்குமே வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறத வந்து செய்தவரே தேவர் ஐயா தான். ஐயா அதாவது வந்து இந்த மனுஷனுக்கு நேதாஜி சுபாஷ், ஐயோ அதுவும் சொல்ல முடியல, எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேரை வச்சுக்கிட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் இவரு. அவர் வந்து நேதாஜி வரும்போது அப்படியே புல்ல அரிச்சிருச்சுங்க இந்த படத்துல. இந்த மனுஷன் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, சின்ன தேட்டரை தான் நாங்க பார்த்தது, அப்படியே ஒரு எமோஷனல்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சரி என்னைக்கா ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் அப்ப சொல்லலான்னு தான் நான் நினைச்சேன். அவ்வளோ அருமையா, அவ்வளோ தத்துருவமா இருந்துச்சு நேதாஜி ஐயா வரும்போது. அவர்கிட்ட கூட இருந்தது ஒரே தமிழன் வந்து எங்க ஐயா, அதாவது நம்ம ஐயா தேசிய தலைவர் மட்டும்தான். அவ்வளோ போராட்டங்கள், அவர் எங்க இருந்தாரு என்ன ஆனாருன்னு கூட தெரியாது, ஆனா இவருக்கு தான் தெரியும். இந்த வரலாறுலாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அவரே மறைக்கப்பட்டிருக்குன்னா இவரே மறைக்கப்பட்டிருக்கு தானே இருந்திருக்கும். இத இன்னும் இந்த படம் எடுத்த உண்மையிலேயே என்னோட நண்பர், என்னோட சகோதரர், இது என்ன ஒரு அழகான விஷயம் தருமா, இதுல நடித்த எனது மாமா பசீர் அவர்கள் தேவர் இல்ல, இயக்குனர் அரவிந்த் ராஜ் சார் வந்து தேவர் இல்ல, அதுக்கு மேல இவரை தயாரிச்சதும் தேவர் இல்ல. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அது யாருமே இன்சிஸ்ட் பண்ணி எதையுமே வந்து செய்யல. ஒரு தேசிய தலைவர்ங்கிற ஒரு மிகப்பெரிய அவரோட காவியத்தை எடுத்து உங்களுக்கு படைச்சிருக்காங்க. ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு. நீங்க தயவு செய்து எல்லா சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணுங்கிற கையெடுத்து நான் உங்களை கேட்டுக்கிறேன். பாருங்க, அவர் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்கிறத பாருங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்ச சத்யா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்ம வந்து
டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சார். இதை வந்து இவ்வளவு தூரம் நாங்கெல்லாம் வந்து அதாவது இதெல்லாம் ரொம்ப பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் சொல்றேன்ல, நான் முக்குளத்தூர் எல்லாத்துக்குமே சொல்றேன், வான் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? எத்தனை பேர் எவ்வளவு கோடிசனா இருக்கீங்க? எடுத்திருக்கலாம்ல ஒரு 1000 கோடி 500 கோடி இல்ல. நம்ம முக்குளத்தூர் சமூகம் தென் மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க? எடுத்திருக்கலாம்ல, இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி கூட இருந்திருக்கலாம்ல. நான் படம் பார்த்துட்டு வந்து அங்கேயே ஓப்பனா சொன்னேன், எடுக்கணும், அவரோட வளர மீசை மாத்திரம் முறுக்குனா பத்தாது, நான் போடுறேன், அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து போடுங்க. போட்டு இந்த மாதிரி முக்குளத்தூர் மட்டும் இல்ல எல்லா சமூகத்தினரும் அதுல சிறந்த தலைவரை வந்து அவங்க படைப்பை வந்து சும்மா சொல்லிக்கிட்டா பத்தாது, எடுத்து பண்ணணும், வரலாற சொல்லணும். அதுக்கு சொல்றதுக்கு எல்லாரும் கூட நிக்கணும். அவங்க மேலதான் எனக்கு கோவம். இவங்க எடுத்ததை வந்து உண்மையிலே பாராட்டுற, இவங்களுக்கு வந்து எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி 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 நன்றி. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், இங்கே வந்திருக்க நிறைய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வருஷம் 2 ஜெயந்தி விழா போல. இந்த படம் 24ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24ஆம் தேதி தேட்டரில் ஒரு ஜெயந்தி விழாவும் 30ஆம் தேதி பசும்பொன்னில் ஒரு ஜெயந்தி விழாவும் நடக்க போகுது. ஏன்னா நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு வந்து மதுரை ரொம்ப தூரமான ஒரு பகுதி தான். இந்த திரௌபதி படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மதுரையில் இருக்கிற அவ்வளோ பேர் அங்கே ஒரு உறவுகளாக சொந்தங்களாக கிடைச்சாங்க. அந்த வருஷமே நான் வந்து மதுரையில் கலந்துக்கிட்டேன் ஜெயந்தி விழா. அதுக்கப்புறம் வருஷம் தவறாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். கிண்டி அங்கே அரும்பாக்கம்ல நடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பார்க்க. என்னென்னா ஒரு வாழ்ந்த மனிதர் இந்த தலைமுறையில், அதாவது அவர் கூட வாழ்ந்தவங்க இன்னும் யாராவது கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலையில் ஒரு வாழ்ந்து மறைந்த மனிதருக்கு ஆகம விதிப்படி கோவில் கட்டி இன்றைக்கி போனாலும் அங்கே வந்து ஆரத்தி எடுத்து, நான் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு பசும்பொன்னில், ஆரத்தி எடுத்து திருநீர் கொடுத்து ஒரு தெய்வமாகவே இன்னும் வணங்கி அவரோட விழாவுக்கு வந்து முளைப்பாரி எடுத்து காவடி எடுத்து பால் குடம் எடுத்து மொட்டை அடித்து ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்குதுன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார்? அழகு குத்தி எப்படி வந்து பழனியில் முருகருக்கு வந்து விழா எடுக்கிறாங்களோ, விழா எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி நிகழ்வுகள் அங்கே நடக்குது. அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது பார்க்க. எப்படி ஒரு மனிதனை வந்து இப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார்? நிறைய அதுக்கப்புறம் அவரை பற்றி படிச்சிருக்கேன், தேடி படிச்சிருக்கேன். குற்றப்பரம்பரை சட்டத்தை எப்படி அவர் உடைச்சார், வாய்ப்பூட்டு சட்டத்தை எப்படி உடைச்சார், அவருக்கு இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி மீசை எப்படி இருந்தது இல்லாமல் மீசை இல்லாமல் ஏன் திருப்பி உள்ளே வந்தார், அந்த 2 வருஷம் நடுவில் என்ன பண்ணார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அனைத்து சாதிகளையும் இட்டு போகிறதுக்காக அவங்க சாதி மக்கள் எதிர்த்து எப்படி நின்னார், இந்த மாதிரி அவரோட பெரிய வரலாறு அது. அதுவும் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு அது. அதை எப்படி காட்சிப்படுத்தியிருக்க போகிறாங்க, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எழுதுறது ஈஸி, அதை கதையை எழுதிடலாம், நாவலாக எழுதிடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம். ஆனால் திரைப்படமாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு வந்து நிறைய சினிமாவோட அப்படி உள்ள ஊறி இருக்கணும் சினிமா. அந்த மாதிரி கரெக்டான ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஊமை வழிகள், இன்றைக்கி சங்கர் சார் அட்லி அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு படம் அந்த காலத்தில் ஊமை வழிகள், அது இப்போ பார்த்தாலும் பிரமிப்பாக இருக்கும். நிஜமாக நிறைய பேருக்கு தெரியாது அந்த படம் பற்றி. 2 நாளைக்கு முன்னாடி கூட காரில் அந்த தோல்வி நிலையை நினைத்தால் பாட்டு கேட்காது, அது எப்போல்லாம் ஏதாவது தளர்வு வருதோ அந்த பாட்டை ட்ராவல் பண்ணுறப்ப கேட்குற வழக்கம் உண்டு. ஸோ கரெக்டான டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் யாருமே இங்கே வந்து கான்ட்ரவர்சி இல்லாத படம் அப்படி சொல்கிறது தான், அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா அவரோட வாழ்க்கையே அப்படி தானே. எல்லாரையும் கூட இருக்கிற சமூக மக்களை எதிர்த்து மற்ற சமூகங்களுக்கு நல்லது செய்கிறது, இதில் எப்போவுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது தைரியமாக ஒரு உண்மையை சொல்கிறப்ப சில தடங்கல்கள் சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அதை வந்து நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். திரையில் நான் படிச்சிருக்கேன் தேவராயாவை பற்றி நிறைய, அதை வந்து திரையில் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எனக்கு யூ சர்டிஃபிகேட் வாங்கினதில் கொஞ்சம் வருத்தம் தான் சார். நீங்கள் யூஏ வாங்கியிருக்கணும் இந்த படத்தை. அப்படி தான் காட்டியிருக்கணும். அவர் அப்படியே ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடல. மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழல தேவராயா. எவ்வளோ எதிர்ப்புகள், அவர் எவ்வளோ பேர் முதுகில் குத்திருக்காங்க. அவர் அரசியலில் எந்த நிலைமைக்கு போக வேண்டியவர், அவரை வந்து ஏதோ கூட இருந்து சதி பண்ணி அவர் எப்படி வந்து இந்த நிலைமைக்கு போகாமல் இவர் வளர்ந்தாருன்னா நம்ம வளர முடியாதுன்னு தடுத்து நிப்பாட்டினாங்க. அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்புறேன், பார்ப்போம் திரையில் என்ன தெரிய போகுதுன்னு. நான் படித்தது இதெல்லாம் அங்கே யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு, மேபி தௌமணி ஐயா சார்கிட்ட இதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஆசை இப்படியாப்பட்ட ஒரு மனிதனோட வரலாறு வந்து நம்ம படமாக எடுக்கணும்னு ஆசை. ஆனால் இவர் கொடுத்து வச்சிருக்க அண்ணன் எங்கள் இயக்குனர் முன்னோடிக்கு கொடுத்து வச்சிருக்கேன். சந்தோஷம். இதை படைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள்.
படம் பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோட ஆசையை நான் பூர்த்தி செஞ்சதுக்காக நான் வந்து மோகன்ஜி எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நான் சொல்லியிருக்கேன்னா நம்ம நான் சொல்கிறேன் திரௌபதி 2 படத்தை வந்து வேலராமூர்த்தி சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ராஜா நாராயண சம்பூரர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணிடுறாரு, 14 நூற்றாண்டு கதை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் நடித்து முடிச்சுட்டு போகிறதோட விட்டுறக்கூடாது, எனக்கு ஒரு கதை எழுதி கொடுக்கணும். அது இந்த கதை எப்போ நடந்துருக்கணும் தென் மாவட்டத்தில் அப்படின்னா தேவராயா வாழ்ந்த சமயத்தில் நடந்துருக்கணும். அந்த கதையில் தேவராயா ஒரு கதாபாத்திரம் எனக்கு வேணும். ஏன்னா அவர் ஒரு வாழ்க்கை வரலாறு படம் எடுத்துட்டாங்க, அதை மறுபடியும் பண்ண முடியாது. அவர் சமகாலத்தில் வாழ்ந்தப்போ நடந்த ஒரு பெரிய நிகழ்வு எனக்கு வந்து கதையை எழுதி கொடுங்க, நான் அதை டைரக்ட் பண்ணுறேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் கதை எழுத ஆரம்பிச்சிட்டாருண்ணே. நிஜமாவே வேலராமூர்த்தி சார்கிட்ட தான் இருக்குது. அந்த கதை எப்போ கொடுக்குறாரோ நிச்சயமாக நான் தென் மாவட்டத்து வாழ்வியில் ஒரு படமாக எடுக்கணும். அது ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லி அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஏன் ஐயா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு தேசியத்தின் மீதும் தெய்வீகத்தின் மீதும் ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த வார்த்தையை கேட்டது அவர்கிட்ட இருந்து தான். எப்படி ஒரு மனிதன் வந்து மதுரையில் பிறந்து, அதுவும் அந்த ஆப்பா நாட்டில் ஒரு சின்ன பசும்பொண்ணு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இந்தியாவில் பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறப்ப தேசியத்தை பற்றி எப்படி பேசியிருக்க முடியும்? அப்படின்னா அவர் எவ்வளோ கருத்தியல் உள்வாங்கியிருப்பார். இந்த தலைமுறையில் இருக்கிற தலைவர்கள் யாருமே விவேகானந்தர் ஐயாவை பற்றி பேசுகிறதே இல்லை. விவேகானந்தர் ஐயாவை மறந்துட்டாங்க. அவர் காவி உடை போட்டிருக்கிறதால என்னன்னு தெரில. அவரை பற்றி இந்த தலைமுறை அரசியல்வாதிகள் பேசுகிறதே இல்லை. ஆனால் அன்னைக்கு மதுரையில் விவேகானந்தர் ஐயாவை தெரியும்னா அதுக்கு காரணம் தேவரையா தான். அவர் தான் அவரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயான்னு ஒருத்தர் தெரியினாலும் அதுக்கு காரணம் தேவரையா தான். இல்லைனா அவர் வடநாட்டு தலைவராகவே கடைசி வரைக்கும் இருந்திருப்பார். இன்றைக்கி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எங்கே பிறந்தாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மதுரையில் பிறந்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு 11th 12th படிக்கிறப்ப அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நம்ம ஊரில் தமிழர் போல். அதுக்கு காரணம் தேவரையா. அன்றைக்கி அந்த கருத்தியல் உள்வாங்கி இருக்காரு. இந்த நாட்டுக்காக விடுதலை கிடைக்கணும், நம்ம அதுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவர் வடநாட்டுக்காரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவரோட கருத்து எப்படி இருக்குது, அதிரடியாக தான் நம்ம சொந்தத்தை வாங்கணும் முடிவு பண்ண ஒரு அதிரடியான மனிதன் அவர். அவர் வந்து ஒரு 2 வருஷம் போயிட்டு திருப்பி இறை நம்பிக்கை ஏற்றுட்டு வரப்போ தான் அந்த மீசியம் அழிச்சது. நான் படித்த வரலாறுங்க ஐயா, அது சரிண்ணா. ஸோ அதுதான் நான் படித்த வரலாறு. ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த மென்மையான வாழ்க்கை வாழ்ந்தது தான் தெய்வீகமான வாழ்க்கை. இந்த பாட்டில் பார்க்குறப்ப அது தெரியுது. அவர் சித்தரா அவரை வந்து புதைக்கிறப்ப விதைக்கிறப்ப அந்த தலை சாயிறப்ப நல்ல ஷாட்னது அவர் கழுத்தில் அடித்து நீங்கள் சாயக்கூடாதுன்னு சொன்னதால தான் இன்றைக்கி அந்த மதுரை மாவட்டம் முழுக்க அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அவர் வந்து இங்கே நிறைய பேர் சொன்னாங்க அவர் ஜாதிய தலைவர் இல்லை, அது இல்லை. இருந்தால் என்ன தப்பு? அவர் சொல்லி கொடுத்துட்டு போன அந்த மரியாதை அந்த பாசமும் இன்றைக்கி வரைக்கும் கடத்தி வந்துட்டுருக்குல்ல. நம்ம ஒரு விழாவுக்காக மதுரைக்கு போனால் பயமாக இருக்கும், இவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறது பார்த்து. நான் சாப்பிட உட்காந்தா சுற்றி 20 பேர் நிற்பாங்க, டேய் அந்த பொரியல் வை, இதை போடு. நான் பசி அனுப்ப தீர்ந்துச்சு சொன்னால் கூட 2 வேளை எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு இது வரைக்கும் ரொப்பி அனுப்புனா தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி விருந்தோம்பல் பண்ணக்கூடிய ஒரு மக்கள், அதை சொல்லி கொடுத்துட்டு போனவர் அவர் தானே. அந்த மக்கள் அப்படி தானே பழகி வச்சுருக்காரு. நீங்கள் வம்பு பண்ணால் அவங்க திரும்பி வம்பு பண்ணுறாங்க. யாரும் சும்மா இருப்பா? ஒருத்தர் போய் வம்பு பண்ணால் எந்த சமுதாயம் சும்மா இருக்கும்? தமிழ்நாட்டில் அவ்வளோ அமைதியான சமுதாயம் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில்? அதெல்லாம் தப்பு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், மூர்த்தி என்ன பக்கத்தில் இருக்காரு சாட்சி. அவர் ஆஃபீஸுக்கு போன ஒரு நாள் எங்களை எப்படி பயமுத்தினாருன்னு கேளுங்க. சுற்றி அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் 50 பேர், நாங்கள் 5 பேர் தான் போனோம். அதை தான் சொல்கிறேன். அதை சொல்லி கொடுத்தது யார்? அந்த அன்பு அந்த மரியாதையை சொல்லி கொடுத்தது யார்? திருமார் அண்ணன், இந்த ஆர்கே சுரேஷ் அண்ணன் வந்தவொடனே கட்டி பிடிச்சி பேச வைக்கிறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யார்? அவர் தூத்துக்குடியில் அண்ணன் இருக்கார் ஒருத்தர், எசகி ராஜா அண்ணன், இந்த ரத்னவேல் பாண்டிய அண்ணன் இருக்கார். என்னை கூப்பிட்டு மதுரை ஃபுல்லாக ஊராக சுற்றினவர், கூட பிறந்த அண்ணன் மாதிரி. இப்போ எனக்கு இந்த 20 நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கூப்பிட்டு வந்தார். அவ்வளோ பிரச்சனையான படத்தையும் கூப்பிட்டு வந்தார். அண்ணன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிடுங்கண்ணா, நல்லபடியாக படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. எப்படியாவது ஒரு 300 தேட்டருக்கு கொண்டு போய் போட்டுருங்க இந்த படத்தை. தமிழ்நாடு முழுக்க இருக்க இளைஞர்கள் இந்த படத்தை போய் பார்க்கணும். வெறும் யங்ஸ்டர்ஸாக நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் அனிருத் சார் மியூசிக் இருந்தால் தான் படம் பார்ப்போம் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தலைவர் வாழ்ந்துருக்காங்க. இவரை படிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவை தேடி படிப்பீங்க, விவேகானந்தர் ஐயாவை தேடி படிப்பீங்க. தமிழ்நாட்டோட வரலாறு தெரியும், அரசியல் என்ன நடந்துன்னு தெரியும். அவர் எம்பியாக இருந்தப்போ அவர் 2 வருஷம் ஏன் பேச விடாமல் தடுத்தாங்கன்றது தெரியும். அவர் போய் பார்லிமெண்ட்டில் பேசினப்போ அந்த 20 நிமிஷம் எவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுத்தாரு, எதை பற்றி பேசினாருன்றது புரியும். அதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்கள் வந்து அரசியல் படுத்தப்படுவீங்க. இல்லைனா இன்றைக்கி அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறீங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது ஒரு நடிகர் பேரோட கட்சியில். அந்த மாதிரியே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்கள் அரசியல் படுத்தப்படணும்னா முத்துராமலிங்க தேவரையா மாதிரியான அரசியல் தலைவர்களை பற்றி படிக்கணும். அது வந்து நீங்கள் இதில் நம்ம பார்க்க மாட்டோம், கிரிஞ்சி படம், பூமர் படம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அரசியல் புரியாது. நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஏதாவது வைப் பண்ணிவிட்டு சுற்ற வேண்டியது தான்.
ஸோ நான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது, தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர் பார்க்க விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அதுவும் அந்த ப்ரொடியூசருக்கு நல்லது தான். ஆனால் இந்த படத்தெல்லாம் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு புரியும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குதுன்னு உத்து பார்த்து நிற்கீங்க. இதை பல வருஷமாக உத்து பார்த்து பேசுறதால தான் பல பழியை வாங்கின்னு இருக்கும். நீங்கள்லாம் இப்போ இதெல்லாம் ஏன்னா பேசுகிறீங்கன்னு. ஸோ இது ஒரு அரசியல் படமாக தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்படி தான் தேட்டரில் போய் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க போகிறேன் மக்களோட உட்காந்து. இந்த குழுவினருக்கு இதில் தேவரையாவை நடித்த பஷீர் அண்ணனுக்கு நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக பார்க்குறேன். பஷீர் அண்ணன் இதே கெட்டப்பில் தான் இருக்கார். அதான் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி தான், அவரை பார்க்குறப்பெல்லாம் தூரமாக போயிடுவேன். ஐயோ எப்படி போய் பேசுறது, இந்த கெட்டப்லேயே தான் இருக்கார். ஒரு நார்மல் மனுஷனாக இருந்தால் எப்படின்னு இந்த படம் பண்ணீங்க, எப்படின்னா என்ன கஷ்டப்பட்டீங்க, பீரியட் ஃபிலிம் ஆச்சு அப்படிலாம் கேட்கலாம். பார்க்குறப்பெல்லாம் இந்த கெட்டப்லேயே இருப்பார். வணக்கம் சொல்லிட்டு அப்படி கடந்து போயிடுவேன், பயமாக இருக்கும் பேசுறதுக்கு. ஸோ அந்த மனிதர் வாழ்ந்த ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோன்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை தயாரித்த அண்ணன் SSR சத்யா அண்ணனுக்கும் எங்கள் இயக்குனர் முன்னோடி அவர்களுக்கும் மூத்தவர் அவர்களுக்கும் இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க, அடுத்து உங்கள் வேலை தான். ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை கொண்டாடுங்க. நான் சொல்கிற மாதிரி மதுரையில் பாருங்கள், நிச்சயமாக இது வந்து பால் கூட எடுப்பாங்க, முளைப்பாரி எடுப்பாங்க, காது குத்த போகிறாங்க, மொட்டை அடிக்க போகிறாங்க. இந்த படத்தை தேட்டர் எப்படி கொண்டாட போகிறாங்கன்னு பாருங்கள். நன்றி. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ்.